அபிராமியோட கணவர் விஜய் அவரு தனியார் வங்கியில வேலை பார்த்து அதன் காரணமா குன்றத்தூர்ல வீடு பார்த்து தன்னுடைய குடும்பத்தை அங்க குடி வச்சு அவரு வேலைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. அங்க பக்கத்திலே தான் அவங்க அம்மாவோட வீடும் இருந்ததா அப்ப பத்திரிகைகள்ல செய்திகள் வெளிவந்திருந்தது. அபிராமி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க கிட்ட ஒரு ஸ்கூட்டி இருந்திருக்கு. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது, கொண்டு வருது, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, வீட்டை பாத்துக்கிறது, இப்படிதான் இருந்திருக்காங்க. ஆனா அப்பதான் டிக்டாக் மியூசிக்லி எல்லாமே வளர்ந்து வந்த ஒரு காலகட்டம். சோசியல் மீடியாவோட அபார வளர்ச்சி நெகட்டிவா மாறும்போது ஒரு குடும்பத்தை எப்படி அது சீர்குலைச்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் பிரியாணி அபிராமியோட செயல். கணவர் வேலைக்கு போயிட்டாரு, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு விட்டாச்சு, வீட்டுல என்ன பண்ணது அப்படின்னு யோசிச்ச அபிராமி ஆக்கப்பூர்வமா எதையுமே பண்ணாம டிக்டாக் மியூசிக்கல்னு டான்ஸ் ஆடி வீடியோ போடுறத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களோட தீவிர விசிறியா ரஜினி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, ரஜினி டயலாக்ஸை வாசிக்கிறதுன்னு பயங்கரமா டிக்டாக் மியூசிக்கலில் ஆர்வமா பல வீடியோஸ் போட்டிருக்காங்க. குன்றத்தூர்ல குடியிருந்த வீட்டு பக்கத்துல ஒரு பிரியாணி கடைக்கு அவர் கணவர் விஜய் குடும்பத்தோடு தான் கூட்டிட்டு போய் முதல் முறையா பிரியாணி சாப்பிட்டிருக்காங்க. ஆனா அந்த பிரியாணியோட டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி வீட்டுல இருந்தே அபிராமி ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வரவழைச்சிருக்காங்க அடிக்கடி. அப்போ அந்த பிரியாணி கடையில இருந்து மீனாட்சி சுந்தரம்னு அங்க வேலை பார்த்த ஒருத்தன் பிரியாணி கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லீகலா பழக்கம் ஏற்பட்டிருக்கு.